அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல். ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே செய்வினை கோளாறுகள் இருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். சாமி, எங்களுக்கு ஏவல் தொந்தரவு இருக்கா, எங்கள் உடம்புல ஏவல் பிரச்சனை இருக்கா, அல்லது பில்லி சூனிய கோளாறுகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கா அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் பயன்படும் என்று இந்த ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவான எளிமையான பரிகாரத்தையும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆடியோவை முழுசாக கேளுங்க. அதுக்கு முன்னால் ஒரு தகவல். மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையை தற்பொழுது வீட்டிலிருந்தபடி மிக எளிமையாக நீங்கள் தமிழில் கற்றுக்கொள்ளலாம். இதை தொழிலாக, சேவையாக அல்லது சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அன்னை வராகி தேவியின் அற்புதமான அருளை நீங்கள் பெற அன்னை வராகி மந்திர உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறுகின்றது. விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 விதமான பாதிப்புகளை நீங்கள் வைத்து உங்கள் குடும்பத்துக்கு ஏவல் தொந்தரவு அல்லது பில்லி சூனி தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 விதமாக பாதிப்பு இருக்கும். உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும், மன ரீதியாக பாதிப்பு இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு தகவல் சொல்லிடுறேன். இந்த செய்வினை வைப்பது, ஏவல், பில்லி சூனிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இந்த பாதிப்பு அப்படிங்கிறது நாம் ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டோம்னா பயப்பட வேண்டாம். இதை பல வருடங்களாக, பல தலைமுறையாக சேமித்து தான் இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி துர்மரணங்கள், திடீர் இழப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், இப்படி பல பிரச்சனைகளை நம்ம உண்டாக்கிக்கிறோம். எனவே ஆரம்ப நிலையில் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை சரி பண்ணிடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஏவல் தொந்தரவு இருக்குது, பில்லி சுனி தொந்தரவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடல் ரீதியாக என்ன பாதிப்பு ஏற்படும்னா, எதற்கெடுத்தாலும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும், ஒரு சோர்வு நிலை, ஒரு மந்தத்தன்மை, உடல் பலகீனம், ஆரோக்கிய குறைபாடு, திடீரென்று காரணமே இல்லாமல் எடை இழப்பு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே சரியாக வராது. தூங்குறது அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கெட்ட கெட்ட கனவு அடிக்கடி வரும். கண் இமைய மூடனாலே ஏதோ ஒரு கருப்பு உருவம் நடமாடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சிலருக்கு அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி, அந்த அறையில் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி, இரவு நேரத்தில் சத்தம் கேட்குற மாதிரி, முனகிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை உடனே என்னன்னு பார்க்கணும். மன ரீதியாக என்ன அறிகுறி காட்டும் அப்படின்னா, அவநம்பிக்கை ஏற்படுத்தும். யாரை பார்த்தாலும் அவங்க மேலே சந்தேகம், யாரை பார்த்தாலும் அவங்க மேலே பொறாமை, யாரை பார்த்தாலும் அவங்கள பற்றின தப்பான விஷயத்த சொல்கிறது, நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறது, நம்மலாம் வாழ்க்கையில் முன்னேற போகிறோமா, நமக்கெல்லாம் இது நல்லது நடக்குமா, இப்படின்னு அவநம்பிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும். நல்ல நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க, திடீர்னு அவநம்பிக்கை அதிகரிக்கும். எதுக்கெடுத்தாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், அல்லது மற்ற எதை பார்த்தாலும் ஒரு பய உணர்வு, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் தான் உடனே நினைவுக்கு வரும். சித்தபரமாக படித்த மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி தனிமையாக இருக்கணும்னு விரும்புகிறது. அப்படி தனிமையாக இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணத்தோடு அப்படியே ஏதோ தானாக விட்டத்தை பார்த்துட்டு, அதாவது மேல் சிவரை பார்த்துக்கிட்டு தானாக ஏதாவது பேசிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தொந்தரவு, இந்த பில்லி சூனிய தொந்தரவு, ஏவல் தொந்தரவு குடும்பத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஆரம்ப நிலையிலே சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், 3 அமாவாசை தொடர்ந்து உங்கள் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்துக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த தொந்தரவு சரியாயிடும். ரொம்ப நாள்பட்டு ரொம்ப நாளாக இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை முறைப்படி மந்திர வாக்கு கேட்டு அதை சரி பண்ணணும். நமது உருமாந்திரியம் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முதல்ல வாக்கு பார்த்து அந்த பாதிப்பு எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு அந்த பாதிப்போட வீரியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அதரவித பரிகாரங்கள் செய்து தரப்படும். எனவே விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆடியோ பதிவு. கெட்ட விஷயம், அதாவது
நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கெட்ட விஷயம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கருத்து இருக்கும், இந்த காலத்தில் போய் இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் செய்வினை கோளாறு இதெல்லாம் நம்பலாமான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறை சக்தின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு எதிரான ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாமே எதிரும் புதிருமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் கெட்ட சக்தி கண்டிப்பாக இருக்கும். அதை சரியாக நம்ம அணுகும் பொழுது தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தோடு வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மா காளியே நமக.